கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன் பண்ணி, சன் பிக்சர்ஸ் புரொடக்ஷன் பண்ணி, நம்ம லோகேஷ் கனகராஜன் நடிக்கிற டிசி அப்படின்ற படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும், டைட்டில் டீசரா இருக்கட்டும் 2மே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் டீசர பார்த்துட்டு என்ன இந்த டைட்டில் டீசர பார்த்த செலிபிரிட்டீஸா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும் எல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் அவருக்கு சூட் ஆகும். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பிளட் ஷேட் அண்ட் ரொமான்டிக் இந்த மாதிரி கிரைம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து படத்துக்குள்ள இருக்கும். ஒரு டார்க் ஆரிஜின் படமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி படத்தை தவிர லோகேஷ் கனகராஜுக்கு படம் வந்து எடுக்கவும் தெரியாது, படத்துல நடிக்கவும் தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபேஸ் அந்த ரக்கட் லுக் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை செட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் வழக்கமான ஒரு கிரைம் ரொமான்டிக் படம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் டீசர் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு கமல்ஹாசன், ரஜினி இந்த ப்ராஜெக்ட் வந்து கையை விட்டு போனதுனால லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஹீரோவா பண்றது கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கைதி 2 கதை கூட இன்னும் ரெடி பண்ண கிடையாது. கைதி 2 படத்தை எடுக்கலான்னு வந்து முடிவு தான் பண்ணி வச்சிருக்காங்க. கைதி 2 படத்தை பற்றி இன்னும் எந்த ஒரு விஷயமே வெளியே வர கிடையாது அப்படின்னும் போது, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஹீரோவாகவே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே அந்த டிசி படத்தோட டைட்டில் டீசர் அண்ட் போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்டான தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.